ஏடி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. காலங்கத்தால நீ அடுப்பங்கரையில வந்து நின்றுக்க. ஓ மருமவள எங்க? அதை ஏன்க்கா கேக்குற? ராத்திரி 10 மணிக்கு கதவை தாப்பா போட்டவ இன்னும் திறக்கல. ஒரே உறக்கமா தான் உறங்குதா போல. இந்த பயலவும் லீவை போட்டுட்டு உறங்குவானா இருக்கும். மழை பெஞ்சா என்ன, அதுக்காக எந்திக்காம வீட்டு வேலையை பார்க்காம இருக்க முடியுமா? காலங்கத்தால எந்திரிச்சு ஒரு காப்பியை போட்டு தருவான்னு பார்த்தா வயசான காலத்துல நமக்கு தான் ரத்தம் அப்படியே கொதிக்குது. இவ்வளவுக்கு எங்க சே எப்ப பார்த்தாலும் உறக்கம் உறக்கம். யாருக்கிட்ட போய் சொல்ல? நல்ல மாமியா நீ நல்ல முதுகெலும்ப ஒடிச்சிருந்தா ஒழுங்கா வேலை பார்த்திருப்பாளா? ஆத்தா வீட்டுலலாம் எந்திக்காம வைக்காமையா ஏற்பாளுவோ? மாமியாமாருக்கு காப்பி போட்டு கொடுத்தனா மட்டும் இவ்வளவுக்கு வலிக்குது. என்ன செய்ய, எல்லாம் ஏன் நேரம். மவன் நான் சொல்ற பேச்ச கேட்டு அடக்க உடக்கமா அந்த சிந்தரி பிள்ளைய கட்டியிருந்தா இதெல்லாம் வேணுமா? எங்கேயோ உள்ள குரத்திய கொண்டாந்து நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். அதான் நான் இந்த அவமானப்படுறேன். காப்பி தண்ணியை போட சொன்னா நான் தண்ணி வாயில வைக்க முடியாது. ஆத்து தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்த கணக்கா போடுவா. பால் மேல முதக்கும், டீ தூளு கீழே முதக்கும். அதை குடிச்சு என் தலையெல்லாம் வலிக்கத்தான் செய்யுது. அதான் நானே காப்பி போடலான்னு வந்தேன். எங்க சொல்றது கேட்டா ஓமாவேன் அன்னைக்கே கேட்டிருந்தானா அந்த சுந்தரியே இந்த வீட்டுக்கு மருமவளா ஆக்கி இருந்திருக்கலாம். நீயும் கால் மேல கால் போட்டு உட்காந்து தின்றுப்ப. இன்னைக்கு எல்லாம் நேரம். யாருக்கிட்ட போய் சொல்ல? உனக்கு நேரம் சரியில்லை. ஓ மருமவளாது வேலைகள் எல்லாம் பாக்குறாளா? உனக்கு நேரத்துக்கு சோறு போடுறாளா? மருமவா தங்கத்திலையும் தங்கம். நான் நில்லு நான் நிப்பா, நான் உட்காருவா. நான் சொல்லாம அந்த இடத்த விட்டு நகர மாட்டா. ஓ மருமவா மரியா. மருமவா காலையில எனக்கு காப்பியை கொண்டாந்து கையில கொடுப்பா. அப்புறம் ஒரு 8 மணிக்கு 4 இட்லியும் நான் என்ன கேட்கறேன்னா தக்காளி சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி அரைச்சி கொண்டாந்து கொடுப்பா. அப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு காப்பியை கொடுப்பா. 11 மணிக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுப்பா. அப்புறமா 12:30 மணிக்கு டான்னு மணி அடிச்சான் சோறு. அப்பா சோறு சாம்பார் அவியல் கூட்டு பச்சடின்னு எல்லாத்தையும் செஞ்சு வரிசையா வைப்பா. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துக்குவேன். 4 மணிக்கு நல்லா உறங்கிக்கிட்டு இருப்பேன். அத்தேன்னு எழுப்புவா. என்னம்மான்னு கேட்டா 4:30 மணிக்கெல்லாம் வடையும் காப்பியும் தந்துடுவா. அப்புறம் 7 மணிக்கு டிஃபனு கரெக்டாக கொடுத்துருவா. தோசை இட்லி நல்ல இடியாப்பம் அப்படிதான் தருவா. அப்புறம் 10 மணிக்கு நானும் படுக்க போயிடுவேன். ஒரு கப்பு நிறைய பாதாம் பால் கொண்டாந்து குடிச்சிட்டு படுங்கத்த உடம்புக்கு தெம்புன்னு கொடுப்பானா பார்த்துக்க. ஓ மருமா மதியா மருமவா அக்கா நீ சொல்லும் போதே எனக்கு மயக்கம் வருது. இப்படி தங்கமா தாங்குறாளே, அதான் பார்த்து உன் மவனுக்கு கெட்டி வச்சிருக்க. அதான் இப்படி தங்கமா தாங்குறா. ஆனா மருமவ கறி இப்படி எந்திரிச்சு ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டேக்கால பேதியில போவா. என்ன செய்ய, நாம பார்த்து கெட்டியிருந்தா நல்லா இருந்திருப்பாளுவா. அதான் எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்றது சும்மாவா? அவளை இங்கேயும் அனுப்பிடுவோம். யாருக்கு கொடுப்பனை எடுக்குன்னு பாப்போம். எப்படி எப்படி உன் மருமவா காலையில உனக்கு காப்பி, 8 மணிக்கு இட்லி, அப்புறம் 10 மணிக்கு உனக்கு ஃப்ரூட் ஜூஸ், 12:30 மணிக்கு சோறு குழம்பு கூட்டு அவியல், அப்புறம் 4 மணிக்கு டீயும் வடையும், அப்புறம் 7 மணிக்கு இட்லி தோசை இடியாப்பம், நைட்டு 10 மணிக்கு உங்களுக்கு பாதாம் பால் குடுக்கடா. இப்ப வேணும்னா அவளை கூட்டிட்டு வந்து விசாரிப்போமா? எப்படி குடுக்கடா என்ன ஏதுன்னு உன் முன்னாடியே விசாரிச்சிடுவோமா? இப்படியெல்லாம் உனக்கு வேணும்னா ஆசை எடுக்கலாம். அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா உன் மருமவா இப்படியெல்லாம் செய்யறா. எங்க என் தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணு பாப்போம். உன் மருமவா இதெல்லாம் செய்யறானு. இதுல ஒண்ணு செஞ்சா கூட நான் உன்னைய பாராட்டுறேன். இதுல ஒண்ணாவது உன் மருமவா செய்யறாளா? உண்மையை சொல்லு, செய்யறாளா? என்ன முழிக்கிற? முந்தா நாள் உன்னைய போட்டு பைப்படியில தண்ணிய அடிச்சு ஊத்த வச்சு மிதின்னு மிதிச்சால மடந்து போச்சா? நேத்து ஆட்டாங்கடையில 2 பொட்டனத்து துணியை குத்தி துவச்சிட்டு வான்னு அனுப்புனாலே அது மறந்துட்டா. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தியே. அப்ப நான் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு கஞ்சி கூட தராம வடட்டி முடிக்கிட்டா, பசி உசுறு போகுது, எங்க போய் நிக்கன்னு தெரியாம எடுக்கன்னு சொன்ன பிறகு நான் போய் அவகிட்ட சண்டை போட்டு உனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் வாங்கி கொடுத்தனேன். அது மறந்துட்டா. உண்மையை சொல்லு. என்ன சொல்ற? சோத்துக்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். இப்படி எல்லாம் இந்த கிழவிக்கு ஆசை எடுக்கலாம்.
என்னக்கா இதெல்லாம் உண்மையா? அவன் சொல்றது உண்மையாக்கா? ஏடி, அவன் சொல்றது உண்மைதான். நான் எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவன் சொன்ன மாதிரி என் மருமவ இப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா என்ன செய்யறது? ஓ மருமவளை 10க்கு என்ன 100க்கு 100% ஏத்துக்கலாம். ஆனா என் மருமவ 100க்கு 1% கூட ஏத்துக்க முடியாது. என்ன படுத்துற பாடு தாங்க முடியாம நானே வீடு வீடா சென்று புலம்பிக்கிட்டு அலையுதேன். நீ இருக்கிறத விட்டுட்டு பறக்க நினைக்கிற, அது தப்பு. ஓ மருமவா அசதியில தூங்கி இருப்பா. ஒரு நாள் ஒரு காப்பியை போட்டு குடிக்கிறதுக்கு இந்த புலம்புறியனே, பைத்தறிச்சல்ல தான் இப்படியெல்லாம் பேசிட்டேன். நீ ஒரு ஆளுனே உன்கிட்ட போய் புலம்பணும் பாரு. ஏக்கா, ஓ மருமவ கறி நீ இந்த பாடுபடுத்தியிருக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அதை விட்டு போட்டு அவளை பெருமையா தாங்குன்னு தாங்குற. அவ தாங்குறதெல்லாம் போட்டும் நீ எங்க அம்மாவை என்ன கூட சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் தலைவலின்னு கொஞ்சம் படுத்து உடங்கிட்டு அதுக்கு உனக்கு இம்பூட்டு ஆவலாட்டியா? ரெண்டு கிளம்பிய சேர்ந்தா ஊடு குசும்பு பேசுறது நல்லா பேசுவிய போல. இப்ப என்ன, உனக்கு காப்பி தானே போடணும். நீ தூட போ, நானே உனக்கு காப்பி போட்டு தரேன். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மா எந்திக்கலையேன்னு கோவத்துல 2 வார்த்தை முன்ன பின்ன பேசிட்டேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சிருந்தா நானே காப்பி போட்டு கொடுத்துருப்பேன். நீ போ, நான் காப்பியை போட்டுட்டு வரேன். உனக்கு அங்க இருக்க பிடிக்கலையா? நீ இங்க இரு. அத விட்டு போட்டு சும்மா எல்லாரையும் கூட சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வாட. நீ இங்க இருக்கிறதுல நாங்க ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம். இல்ல ஆச்சி, நாம பொங்கட சாப்பாட்டுல இந்த ஆச்சிக்கும் சோறு கொடு. ஆனா இவள குசும்பு பேச வேண்டாம்னு சொல்லி வை. ஏய் அப்பா, இதனோட வயசுல எவ்வளவு அறிவா பேசுறான். நான் பேசுனதெல்லாம் மறந்துட்டு என்னை இங்க இருன்னு சொல்லுதானே. இந்த பிள்ளைய நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா அவ ஆத்தாள பேசினதும் அவனுக்கு எவ்வளவு கோபம் வருது. ஓ பேரன் பாசக்காரன், நீ கொடுத்து வச்சவ. ஏக்கா, அவன் சொல்ற மாதிரி பேசாம இங்க இரு. அவளுக்கு தான் உன்னை கண்டா ஆக மாட்டுக்குல்ல. அட போட்டிக்கு இருக்கச்சி, அவளுக்கு என்ன கண்டா ஆகாதுதான். அதுக்காக என் பேரன் பேத்திய என்னை தேடும்ல, அதுவளை விட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. போய் உட்காரு, நான் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். ராத்திரியில மழைய பாட்டியா அடிச்சு வெள்ள காடா ஊடே போச்சு. அந்த நேரம் தவளையெல்லாம் பாத்தியா அப்படின்னு ஒரே சத்தம். நான் போய் வேடிக்கை பார்த்தனா எனக்கே சிரிப்பா வந்துச்சு தெரியுமா? எங்க வீட்டு வாசல்லையும் மழை வெள்ளத்துல ஓடி தவளை ஓடி வந்து தெரியுமா? அம்மாடியே தவளை. சரி, வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள நான் வர போகுதுன்னு பார்த்தா மறுபடியும் தண்ணிக்குள்ள டிஸ்கன்னு பாயினா.
சரி மச்சான். ஏ ராக்ஸ்டார், ஒரு கப்ல லேசா கொஞ்சம் சீனி தூக்கலாம். வனமும் இன்னைக்கு அவளுக்கு ஸ்வீட்டா இருந்தா தான் பிடிக்கும், சரியா? ஆமால, என்னையோட அவளை பத்தி உனக்கு ரொம்ப தெரியுமோ? எனக்கு நல்லா தெரியும். அவ அன்னைக்கு சொன்னால கொஞ்சம் சீனி கூடுதலா இருக்கணும்னு. அதான் சொன்னேன், தெரியுமா? சரி சரி.